வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன வெள்ளை அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை அதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த தமிழ்நாடு போன கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால தான் ஒன்றுமே கொடுக்க முடியல அப்படின்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுல்ல. அதெல்லாம் வந்து ஒரேடியாக தீர்க்கும்படியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு, அதாவது 2 நாள்லேயே விட்றேன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த வெறுப்பு. ஆனால் 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, இப்போ 1 மாதம் தாண்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை வந்து தொடங்க போகுது. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம். பீச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. இல்ல, எனக்கு இந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு புரியலங்க. ஆக்சுவலா தமிழான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, எனக்கு புரியல. எனக்கு என்ன சொன்னார், இது தமிழ், திஸ் வாட் லாங்குவேஜ் இஸ்? இல்லைங்க, தமிழா இது? தமிழா? ஓ, கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒன்றும் கேட்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் தயவு செய்து வந்து கொஞ்சம் வந்து அவர் என்ன பேசுறான்றது மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. தமிழ்னு சொல்றாங்க, தமிழ்ல எந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. அதாவது புதுமையான தமிழ்லாம் வந்து பேசுறாங்க. அது பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுவார் சொல்லிட்டு சத்தியமானு தெரியல. படையின்றாப்புல படை பீச்சு. இல்லை, பீச்சில் என்ன பீச்சு? மெரினா பீச்சா இல்லை பெசன்ட் நகர் பீச்? இது என்ன ஒன்றும் புரியல. புசியானது பார்த்தா இட்டுன்னு போன்றாப்புல. இவர் என்னன்னா இப்படி பேசுறாப்புல. அது ஒரு நாளுக்கு காணே வராது, எதனா ஒன்று இஷ்டத்துக்கு பேசுவார். அது என்ன முன்னிப்பாக கவனிச்சாதான் புரியும். அதாவது எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த மும்மொழி கொள்கையை வந்து நான் வந்து இப்போ ஆதரிக்கிறேங்க உண்மையாவே. ஏன்னா முன்மொழி கொள்கை வந்து நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எது போராடினவங்க. ஆனால் இந்த விஷயத்துக்காக வந்து நம்ம முன்மொழி கொள்கை கண்டிப்பாக ஆதரிக்கணும். ஏன் முன்மொழி கொள்கையை ஆதரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து எந்த மொழின்னு, சான்ஸ்கிரிட்டோ இல்லை வந்து ஹிந்தியோ அப்படிலாம் கிடையாது. அது இவங்க பேசுகிற மொழியை. ஏன்னா இவங்க தான் இதுக்கப்புறம் பேச போகிறாங்க. இவங்க என்னன்றது நம்மளுக்கு புரியாது. அதனால் இவங்களே வந்து யாருன்னா வச்சு சொல்லி கொடுத்துருன்னா அது ஏற்றுக்கலாம். இது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு மொழி ஒன்று வந்திருக்கு, தாவேக்கா ஆட்சி அமைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொழி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கற்றுக்கலாம். ஏன்னா கற்றுக்கினா தானே நம்மளுக்கு என்ன பேசுகிறாங்க. ஒரு நிதித்துறை அமைச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள்லாம், புசியானது அவர்கள்லாம், அவரும் ஒரு அமைச்சர், அது என்ன பேசுகிறாங்கிறது நம்மளுக்கு புரியணும் இல்லைங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து கத்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால என்ன பண்றேன்னா மும்மொழி கொள்கையை நான் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா என்ன சொன்னானுங்க திமுக பாருங்க. அதாவது என்ன பண்ணுச்சுன்னா ஏகப்பட்ட முறைகேடுங்க, நிறைய முறைகேடு, சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து காசை போட்டு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானுங்களே. அதெல்லாம் உடைக்கும்படி திரு மரிய வில்சன் அவர்கள் வந்து போட்டு உடைச்சிட்டாரு. உண்மையை உடைச்சிட்டாப்புல. அதாவது என்ன சொல்றாப்புலன்னா, திமுக வந்து இந்த நிதி அதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து ஒதுக்குனாங்க. பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்கள் யார் நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு. திட்டங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் போயிருக்கு. இது மேலே கீழன்றது போல என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அது மட்டும் தான் கரெக்டாக போகுது, எந்த ஒரு முறைகேடும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுவான்னா டிவிக்காரன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ மரியவில்சனுக்கு தெரியாது, அவர் எழுதி கொடுக்குறாரு, படிச்சுட்டாப்புல. இதே நிதிநிலை அறிக்கை, இந்த வெள்ளை அறிக்கையை பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, அதை போன கவர்மெண்ட்ல அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவரு வந்து வெளியிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் வந்து தூக்கின்னு வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, இவ 13 லட்சம் கோடி வந்து கடன்ல வந்து நிக்குது, என்னங்க ஏதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? இப்போ இவர் சொல்றாப்புல. இது நியாயமா? நியாயமா? ஆனா இவரே என்ன சொல்றாப்புல, ஜிடிபியில எப்படி ஜிடிபியில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு. யார் சொல்றா? இது யார் வளர்ச்சி அடைஞ்சா? திமுக கவர்மெண்ட். இப்போ திமுக எதிர்த்து பேசினவங்க, திமுக ஊழல் பற்றி சொன்னவங்க எங்கே போனீங்க, இங்கே வாங்க. நான் சொல்லலை, இவர் மரிய வில்சன் அவர்கள் சொல்கிறாப்புல. கரெக்டா? அதாவது இவர் இன்னொன்று ஒன்று சொல்கிறாப்புல, தமிழ்நாடு வந்து டவுனில் வந்துச்சு சொல்கிறேன். நான் டவுனில் வரவே இல்லை. நான் ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறேன். 1947 பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பீகார் என்ற மாநிலம் 2வது இடத்துல இருந்துச்சு.
இப்போ அதே பீகார் எங்க தெரியுமா இருக்கு? கடைசியில இருக்கு. கடைசியில் இந்த தமிழ்நாடு இப்போ 2வது இடத்துல வந்திருக்கு. இது வளர்ச்சியா இல்லையா? இது யோசிக்கணும் வேணாமா? இப்போ எங்க போனீங்க போராளிஸ்? திமுக எதிராக பேசுனீங்க, எங்கே போனீங்க? கொஞ்சம் வாங்க கற்றுக்கோங்க, என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் எடுக்கல, பாடம் இவரே எடுத்துட்டாரு. இது போக மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா நிதிநிலை செயலாளர், நிதிநிலைத்துறை செயலாளர், அவர் தான் செயலாளர் அந்த இதுக்கு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது ஒன்றிய அரசின் கேப், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி இருக்கும், அந்த பவுண்டரிக்குள்ளே தான் கடன் வாங்கணும். அதை தமிழ்நாடு பவுண்டரிக்குள்ளே மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கு, அது அதிகமாக கடன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? அவரும் சொல்லியிருக்கா. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் எந்த பாரோயிங்கும் செய்யப்படவும் இல்லை, செய்யப்படவும் முடியாது. ஸோ அந்த உச்சவரம்புக்குள்ளே தான் இருக்குது. No denial about that fact also. But the fact remains that the loan levels are very high for us. And that is all that has been pointed out. It is not to say that it has crossed the lower level beyond what Government of India has allowed. பார்த்தீங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சாகணும். இப்போ போகிற போக்கில் எல்லாமே நல்லது சொல்லிட்டாப்புல. ஆனால் இவர் நல்லது திமுக கொண்டு வந்த சாதனைகளை பற்றி தான் சொல்லியிருக்காப்புல. எல்லாமே சாதனை, பெரிய பெரிய சாதனை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாப்புல. அது சாதனையா இல்லையான்னு சொல்லிட்டு மறிவெளிச்சுன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் போகிற போக்கில் என்ன சொல்லி விட்டார் பார்த்தீங்கன்னா, ஏதாவது தமிழ்நாடு வந்து தேவையில்லாத கடன்லாம் வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி வளர்ச்சி அடையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காக மரியவில்சன் சொல்லிட்டாப்புல. மிஸ்டர் மரியவில்சன் அவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனார் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே போயிட்டு அங்கே எல்லார்கிட்டையும் போயிட்டு அதாவது கம்பீரமாக தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு, எல்லாத்துலையும் டாப்ல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக பேசிட்டு வந்திருக்காப்புல. அதெல்லாம் யார் செயல்படுத்தினா? யார் 2வது இடத்துக்கு வர வச்சா? யாரு? த ஒன் அண்ட் ஒன்லி எம்.கே. ஸ்டாலின். நான் வச்சுக்கோங்க, அவரை வேணால் நீங்கள் தோக்கடிக்கலாம், ஆனால் அவர் கொண்டு வந்த வளர்ச்சியை பற்றி தான் நீங்கள் காலமாக பேசணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை பற்றி தான் இப்போவும் வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து கொண்டு வந்த வளர்ச்சி இல்லை. இன்னமும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நண்பர்களே, தயவு செய்து இப்போ வரைக்குமாவது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, திமுக என்ன கொண்டு வந்தது, என்ன செய்ததுன்றதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் நேற்றே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதான் கேள்வி. இப்போ எவ்வளோ பேச்சுகள், எவ்வளோ பழிகள், எவ்வளோ சுமைகள், என்னென்னமோ பேசுனீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ கூட சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், அதாவது சத்தமாக கூட சொல்லுவேன். திமுக கொண்டு வந்த திட்டங்களை எவனாலையும் தடுக்கவும் முடியாது. அதை பேரை மட்டும்தான் மாற்றுவீங்க தவிர அதோடைய பேஸில் மட்டும்தான் தமிழ்நாடு என்னைக்குமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்குன்றத ஆணித்தரமாக இங்கே நான் பதிவு வைக்கிறேன். என்னடா இவன் வெள்ளரிக்கையை பற்றி பேசிட்டான், ஸ்டார்டிங்கில் எப்பவுமே வந்து பாலியல் வன்கொடுமை பற்றி தான் பேசுவான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்க தானே? கண்டிப்பாக எதுவுமே இல்லைன்னு தானே நினச்சிங்க? இல்லை, இருந்துச்சு. நேற்று என்னென்னலாம் சம்பவம் இருந்துச்சு, எத்தனை பெண்களுக்கு, எத்தனை குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஒரு செய்தியை நான் போடுறேங்க. அதை பாருங்க, செய்தியை பாருங்க. தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க சங்கர நாராயணன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் மூன்றூர் அருகே கொளத்தூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முனியன் என்பவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தேவில்வேலி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி அரசு பேருந்தில் பயணித்த போது மது போதையில் இருந்தவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பள்ளிக்கு சென்ற மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கட்டுமான தொழிலாளர் கருப்பையா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பெரும்புதூர் அருகே சுங்குவாச்சத்திரம் பகுதியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அழகசாமி என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் முத்துக்குமார் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாத்தீங்களா எப்படி அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கு. இத நிறுத்த முடியல, தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றத எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சிங்கப்பெண் படைகள்லாம் வந்து எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே போல நான் எதுக்கு நான் சொல்றேன்னா எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றேன்னா, நான் சொல்லலைங்க, அதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரி கதறாங்கங்க.
கதறாங்க. என்னன்னா அந்த பர்தாவை போடும் போது ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்து மிரட்டி தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அந்த பெண்மணி வந்து பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே கண்டுக்கல. சரி நான் ஒரு சிங்கப்பெண் அந்த அதிரடி இப்படி கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காங்க. ஆனா லைனே போலையா. யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க. நீங்க பாருங்க இந்த கதறல் சத்தத்தை கேளுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சிங்கப்பெண் படைக்கு போன் அடிக்கிறேன், என்ன இந்த மாதிரி பின் தொடர்றாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன். ஆனா லயன் மட்டும் தான் போகுது. ஒண்ணுமே அதுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கூட கால் பண்ணவே கிடையாது. நான் ஒரு புர்கா கலெக்டர் அத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அத ஏன் கேட்க மாட்டீங்க? இதெல்லாம் எங்கங்க போய் முட்டிக்கிறது? தினம் தினமா நடக்கிறது இதெல்லாம். என்ன என்ன ஏதாவது என்னதான் வந்து நம்ம வந்து வெளிப்படையாக வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ தமிழ்நாடு இங்கே இருக்கிற அதிகாரிகள் திட்டினாலும் நம்மளுக்கு அவங்கள வந்து விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவன் நான். ஏன்னா பெண்கள் நம்ம எப்படி பார்த்தோம், இப்போ எப்படி பார்க்குறாங்க? பெண்கள் வந்து ஒரு பகடை கையை ஆயிட போகிறாங்க. அவங்கள எப்படி பார்க்குறாங்க? அவங்கள ஒரு மனுஷனாக பார்க்க மாட்டுறாங்க, சக மனிதனாக பார்க்க மாட்டுறாங்க. அவங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்தும் பொருளாக பார்க்குறானுங்க பாருங்க. இவங்களெல்லாம் அதாவது பார்த்தோன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து புரிய வைக்கணுங்க. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மகளிர் படை பூசா போடுறாங்க பெண்கள் சிங்கப்படை, இவங்க வந்து தெரு தெருவை பிரச்சாரம் பண்ணுங்க. தயவுசெய்து பண்ணுங்க. நான் கொடுக்குற ஐடியா கூட நினச்சிங்க. இது இந்த மாதிரி வந்து தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு 2 பெண் போலீஸை போட்டுருங்க. ஒரு 4 தெருவுக்கு பெண் போலீஸை நீங்கள் போட்டால் கூட தொடர்ந்து வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணலாம். பிரச்சாரம் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது பரவும். தவறு செய்ய நினைக்கிறான் பாருங்க, அவன் பயப்படுவான். ஓஹோ நம்மளை சுற்றி வராங்க. ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் தடுக்க முடியுமே தவிர வேற யாரும் தடுக்க முடியாதுங்க. இது வந்து ஏன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சுய ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும். அந்த சுய ஒழுக்கம் வர வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பிரச்சார முறையை நீங்கள் கொண்டு வரலாம். தெருக்கல்ல போங்க, இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறை போங்க, ஒன்றும் தவறு இல்லை. 3 நாட்களே ஒரு முறை போங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சாரத்தில் சொல்லணும். மக்களை வந்து மைக்கு போட்டு நீங்கள் சொல்லுங்க. ஒரு ரோந்து பணியில் ஈடுபடுறீங்க பார்த்தீங்களா, அப்படி நீங்க சொல்லிட்டு நீ தொடர்ந்து இதை நீங்க தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இது பண்ணுனா இதுக்கான ஒரு 50% 60% வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொலை குற்றத்தை விட இது மோசமான குற்றமா இருக்குதுங்க. வீட்டில் குழந்தைங்களை வச்சுட்டு நிம்மதியா இருக்க முடியல. பக்குன்னு இது உண்மையா சொல்றேன். இப்ப இருக்கிற தாய்மார்கள்லாம் பெண் பிள்ளைய வந்து தைரியமா வந்துமா நீ சைக்கிள் எதுவும் போமா, நீ பஸ் ஏறி போமா அப்படின்னு சொல்ல தயங்குறாங்க. நான் உன் கூட வரேன், அப்பாவை கூப்பிட்டு போ, அண்ணனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகி போடுச்சிங்க. காலகட்டங்கள் அப்படி ஆகிட்டு இருக்கீங்க. இல்லை உண்மையே நடக்குது. இது நம்ம வந்து எப்படி எங்கேயோ போகணும், இப்போ இப்படி டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம விரும்பின மாற்றமா? இந்த மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தோன்னா பெண்களுக்கு பாலியல் வன்முறை கொடுக்குறானுங்க, அங்கே பாலியல் பிரச்சனை கொடுக்குறானுங்க. இந்த பக்கம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்கியிருந்த வீடு, அதாவது கேப்பார் மேப்பார் யாருமே இல்லை, வெறும் பெண்கள் மட்டும் தங்கியிருக்கிறாங்க போல், ஆம்பளைங்க இல்லாத வீடு போல். அந்த சொத்தை வந்து பிடுங்கிறதுக்காக பக்காவாக பிளான் பண்ணி பெண்கள் இருக்கும் வீடை உடைக்கிறானுங்க. இங்கே பாருங்க வீடியோ. பதறுது பாருங்க, கத்துற குரலை கேளுங்க. உடைச்சி அந்த இடத்த ஆட்டையை போட பார்க்குறானுங்க. இது வந்து யாரு கொடுக்குற தைரியம்? எந்த தைரியத்தில் இறங்கி அடிக்கிறானுங்க? ஏங்க எனக்கு போன ஆட்சியில் பெண்களுக்காக முக்கியம் கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் பெண்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தில் பங்கு, சரி பாதி பங்கு அது கொடுத்தாகணுன்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பெண்கள்லாம் வந்து தைரியமாக நடமாட ஆரம்பித்தாங்க. தன் உழைச்சி சம்பாதிக்க தங்களே போயிட்டு சொந்த காலில் நிற்க ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்றது கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. அது யாருக்குமே இன்னும் தெரியல. ஆனால் இப்போது ஒரு தனியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பெண்கள் தானே அடித்து பரட்டுங்கடான்னு சொல்லிட்டு அடித்து உடைக்கிறான், அங்கே கத்துறான், கூச்சலிடுறான். பார்த்துக்கோங்க எப்போ என்னென்ன நடக்குது. இவன் நான் இப்போ ஒருத்தன் அடிக்கிறேன்னா என் பின்னாடி தைரியம் ஆள் தாங்க அடிக்க முடியும்.
இப்போ இவன் பின்னாடி யார் இருக்கா? இவனை அடிக்கிறவனு விட்டுறலாம் தவிர ஒருத்தன் பின்னாடி தைரியம் கொடுக்குறான் பாருங்க, அவனை விடக்கூடாது. அவனை பிடிச்சா இவன் வந்து அடங்கி போயிடுவான். இதுதான் இப்படிதான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நாய்களெல்லாம், இந்த மாதிரி பொறுக்கிகளை, இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இவங்கெல்லாம் வந்து மனுஷ ஜென்மத்துக்கே ஆகாதவன். இவங்கெல்லாம் வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும். எவ்வளோ ஒரு மோசமாக வந்து நடந்துக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க பதறுது. இது பார்க்கும்போது என்ன சொல்றது, ஒன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதெல்லாம் வந்து நம்மள நார்த் இந்தியாக்காரன் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் இத்தனை காலமாக வந்து எங்களை கிண்டல் பண்ணி திட்டிருந்தீங்களடா, இப்போ என்னடா நடக்குது இங்கே கேட்பான மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். இது தொடர்ந்து நடந்தா இருக்கு. அதாவது இப்போ புதுமையான இப்போ பாருங்க, இப்போவே வந்து மைண்ட் வாஷ், பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார? பள்ளி மாணவர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா சரியா 11, 12வது படிக்கும் மாணவர்களுக்கு. அதாவது இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற ஏஜ் வந்துடும்ல. ஸோ அவங்களே கவர் பண்ணுறதுக்கான வேலைகளை இப்போவே இந்த அரசு நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அரசியல் படுத்துறானுங்க. அது என்னன்னா ஒரு டேலண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அரசு சார்பா நடத்துவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தந்தை என்ன பண்ணியிருக்காரு பார்த்தோன்னா, பையனை வந்து சரிப்பா நீ போய் எக்ஸாம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. போய் திருப்பி கூப்பிடுறதுக்காக போய் கேட்டா, இல்ல உங்க பையன் வந்து இங்க இல்லைங்க பச்சைபாஸ் காலேஜ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. உடனே அவர் கேட்டிருக்காரு, என்னடா இது, எதுக்கு இங்க ஸ்கூல்ல தானே விட்டு போனேன், நீங்க பச்சைபாஸ் காலேஜ் அனுப்பிச்சு விட்டீங்க, என்ன கேட்காம நீங்க எப்படி அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் வந்து சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி திரும்பி பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சீல் இருக்கு. இது பார்த்தோன்னே இது என்ன சிம்பிள்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ சொல்றாங்க, சாரி சார் எங்களுக்கு தெரியாது, இது கவர்மெண்ட் நிகழ்ச்சி நடந்துதான் வந்து நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணோம். ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவரும் கேள்வி, என்ன மேடம் ஒரு அசால்ட்டா மாதிரி பேசுறீங்க, எப்படி ஒரு கட்சி சார்பு நடத்துறீங்க, ஸ்கூல் எப்படி வந்து முன்னிருந்து வந்து பசங்களை அமுச்சு வைக்கும், எப்படி வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி போய் பண்ண சொல்லி என்கரேஜ் எப்படி மேடம் பண்ணோம். இது வந்து பார்த்தோன்னா கட்சி சார்பு ஏரியாக்குள்ள வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா போதும். அதாவது ஸ்கூல் பசங்களை ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போயிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், அதாவது பார்த்தீங்கன்னா டிவிக்கே நடத்தக்கூடிய எக்ஸாம், அந்த கட்சி சார்பாக நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து எப்படி வந்து பசங்களை வந்து அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். பாருங்க வீடியோ பாருங்க. இங்க இல்ல எக்ஸாமினேஷன், பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன் சொல்லி தகவல் கொடுத்தாங்க. என்னடா பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன், நான் உங்கள் ஸ்கூலில் நாடி தானே நான் இறக்கி விட்டேன், அதுக்காக ரெஸ்பான்சிபிளாக ஒரு டீச்சரை கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் காமிச்சேன். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் எங்கே டவுட் வந்து நான் கேட்டேன் அப்படின்னா, இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல மேல அந்த ரவுண்டு டேபிள்ல டிவிகேன்னு மென்ஷன் ஆயிருக்கு. இப்ப புரியுதுங்களா? இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? அவர் எவ்வளவு தெளிவா கேட்கிறாரு. எப்படிங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க, ஒரு கட்சி சார்பா நடக்குது, எப்படி வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நடத்துவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற. கரெக்ட் தானே அது கேட்கிற கேள்வி? அப்ப இவங்களுடைய எண்ணம் என்ன? 12வதுல இருந்து இப்போதுல இருந்து என்ன பண்றாங்க, அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து இப்பவே பிரெயின் வாஷ் பண்ணி அடுத்த ஓட்டர்ஸ்க்கு ரெடி பண்றாங்க. பார்த்து எந்த அளவுக்கு ஒரு குறுக்கு புத்தி பாத்தீங்களா? இதெல்லாம் எங்க நடக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்னென்னலாம் எந்த விதத்துல மனசுல பூர்றாங்க பாத்தீங்களா? மனசுல பூந்து அவங்களுடைய அந்த பசங்களுடைய மைண்ட்ல விஜய் இறக்குறாங்க. ஏன்னா ஓட்டு போறதுக்காக இப்பவே ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க போகுது தமிழ்நாடு, சிறப்பா போகுதுல. இந்த மாதிரி ஹிஸ்டரியில எந்த ஆட்சியில, அதிமுக எடுத்துக்கோங்க, திமுக எடுத்துக்கோங்க, ஏன் காங்கிரஸ் ஆண்டாங்க போயிடும் அப்போ அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி, அதை கூட எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் யாராச்சும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் பசங்களை யூனிஃபார்ம் போட்டு எதனா பண்ணுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நடத்தி நான் பாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பாருங்க. இதெல்லாம் இப்படி இருக்கச்ச, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோமல் ஆயிட்டானுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். அதாவது அவங்களுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறானுங்க. அது எப்படின்னா, இதை நான் வந்து சிரிக்கிறதா இல்லை இவங்க நினச்சி அழுகுறதான்னு சொல்லிட்டு தெரியல. அது என்ன பண்ணுறான்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல இறந்தாச்சு, புதிய தலைமுறையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணது பாருங்க. தற்போது பாரதிராஜா இறந்து விட்டார் டிவிகேவில். வரேப்பா, சூப்பர்ப்பா. நான் வந்து Facebookல போட்டிருந்தேன், புதிய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஏய் அந்த சிரிப்பு தாயா பாத்தீங்களா? அதாவது இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இறந்துட்டாராம். இவர் பாரதி ராஜா. இவர் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே வந்து நியூஸ்ல வருதான்.
ஏஇயில் வந்து இவரே போட்டு இவரே டிவி பார்த்து சந்தோஷப்படுறாரு. பார்த்தியா, நான் எழுதிட்டு நியூஸில் வருது. ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து பாலிமர்லேயும் புதிய தலைமுறையில் நியூஸ் போட்டாங்களாம். இந்த மாதிரி முட்டாள் கூட்டத்தை கூட தான், மூடர் கூட்டத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சந்தோஷமாக நம்ம சிரிச்சுக்கலாம். தமிழ்நாடு மக்கள் சே எப்படி இருக்க வேண்டியது, இந்த மாதிரி ஆளு கூட மாட்டிக்கணும்ல. மாட்டினது காரணம் யார்? நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. போடுங்க. இடைத்தேர்தல் வருது, 10 தொகுதி வருதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக குத்துங்க, அப்படியே குத்தினே இருங்க ஓட்டு.